அதுவும் வீட்டுக்கு இன்னொரு மருமகளை வர வைக்கணும்னு கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கிற நேரம் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒருவேளை அந்த மருமக வர நேரம் சரியில்லையோ என்னவோ. என்ன கேட்டா இந்த கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு 2 தடவை யோசிச்சு முடிவெடுங்கன்னு தோணுது. நான் அம்பிட்டு தான் சொல்லுவேன். நினைச்சேன் என்னடா மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடலையே, எங்கேயோ விழுந்த இடிய இன்னும் என் தலையில கொண்டு வந்து இறக்கலையேன்னு நினைச்சேன். அத்தாச்சி வாய் திறந்து பேசியாச்சு. ஏன் அத்தாச்சி, என் மகனுக்கு நல்ல இடத்துல சம்மந்தம் அமைஞ்சிருக்குன்னா உங்களுக்கு எதுக்கு வயிறு எரியுது? எங்கேயோ வைக்க போல இடி விழுந்ததுக்கு நீங்க எதுக்காக வயிறு எரிஞ்சுக்கிட்டு வந்து ஏன் வீட்டு கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க? என்ன மதனி, வீட்டுக்கு மருமக வரதுக்கு முன்னாடியே இப்படி இடி வைக்க போற மேல விழுதே, வந்தப்புறம் இடி வேற எங்கேயாச்சும் விழுந்துச்சுன்னா அது விழுகிற அன்னைக்கு பாத்துக்கலாம். இப்ப தேவையில்லாம என் மருமக வர நேரம் தான் வீட்டுல இடி விழுதுன்னு சொல்லாதீங்க. இது நல்லா இல்ல சொல்லிட்டேன். 1000 தான் இருந்தாலும் அவ ஏன் மருமக வரவே இல்லையா, அதுக்குள்ள ஏன் மருமகலாம் ஏன் மருமக. என்னமோ மகனுக்கு முத கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர மாதிரி பக்கனையா பேசிக்கிறாங்க. அம்மா அங்கேயும் 2வது இங்கேயும் 2வது. ஏதோ ஒரு காமெடியில சொல்லுவாங்களே, எனக்கு இது 7வது அந்த மாதிரி இருக்கு. நானும் பாத்துட்டே இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? உங்களுக்கு என்ன கொழுப்பா? என் மகனுக்கு 2வது கல்யாணம் பண்ணா உங்களுக்கு என்னடி வந்துச்சு? எப்படி நீங்க இப்படி பேசுங்க? என்னமோ 7வது 8வது கிண்டல் பண்ணிட்டு இருக்க. என் தம்பிக்கு 20வது கல்யாணம் கூட பண்ண மாட்டி. அதத்தான் நாங்களும் சொல்றோம். நீ 20 கல்யாணம் தான் பண்ண போற.